தோஷங்களை நீக்கும் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல இருக்கிற ராகு கேது தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம், புத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், பிரம்மகத்தி தோஷம், பித்ரு தோஷம், இப்படி எல்லா தோஷங்களையுமே நீக்கிற ஒரு சக்தி வாய்ந்த விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரதோஷம் தான். இதோட திதி பாத்தீங்கன்னா திரையோதசி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு முன்னாடியுமே நமக்கு 2 தடவை பிரதோஷம் வரும். ஓகேவா? இப்ப இந்த பிரதோஷ விரதம் இருந்தா ஏன் இத்தனை தோஷங்களும் நீங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன், எப்படி நான் அதை நம்புறது, இதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது புராணங்கள்ல இதுக்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது நம்மளோட அறிவியலோட நிச்சயமா கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ பிரதோஷ நேரம்னா என்ன, பிரதோஷ நேரத்துல நமக்கு எப்படி தோஷங்கள் நீங்குது, பிரதோஷ நேரத்துல நந்திக்கு ஏன் இவ்வளோ அபிஷேக ஆராதனைகள் நடக்குது, இப்படி இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு தெரியணும்னா இந்த காணொலிய கடைசி வரைக்கும் கேளுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடையிறாங்க அமிர்தத்துக்காக. அப்ப முதல்ல வெளிவந்தது ஆழகாலம் அப்படிங்கிற விஷம்தான். அந்த விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிர்களையுமே காப்பாத்திருக்காரு. அப்ப சிவபெருமானுடைய கண்டத்திலேயே அந்த விஷத்தை நிறுத்தி பார்வதி தேவி சிவபெருமான காப்பாத்தினாங்க. இந்த நிகழ்வு நடந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்மளுடைய ஆழகால விஷயத்த தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்ப அந்த தோஷத்துல நம்ம உலக மக்களை காப்பாத்தினது சிவபெருமான் தான் இல்லையா? சரிங்க, இப்படிலாம் அந்த நிகழ்வு நடந்த நேரத்தை தான் பிரதோஷ நேரம்னு சொல்றாங்க. அதுக்கும் நம்மளுடைய தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம், எப்படி நம்மளுடைய தோஷங்கள்லாம் அந்த நேரத்துல நீங்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வருதுல்ல. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மனுஷனுடைய உடம்பு தான் பார்க்கடல், முதுகு தண்டு தான் மந்தார மலைனும், உங்களுடைய சுவாசத்தை வாசுகி பாம்பா யூஸ் பண்ணி நீங்களும் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பாவத்தை வெளியெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க மெடிடேட் பண்ணும்போது இல்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும்போது உங்களுடைய முதுகு தண்ட மந்தார மலையாவும் உங்களுடைய சுவாசத்தை பாம்பாவும் யூஸ் பண்ணி நீங்க கடவுளை நோக்கி பண்ணும்போது உங்க உடம்புல முதல்ல வெளியே வர்றது உங்களுடைய பாவ வினைகள் தான். அந்த பாவ வினைகளை சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளும் நேரம்னு பார்த்தோம்னா அது இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியும் நினைக்கிறேன் எப்படி நமக்கு அந்த டைம்ல தோஷங்கள் நீங்குது, நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்குது அப்படிங்கிறது. அப்புறம் ஏன் நந்திக்கு இவ்வளவு அபிஷேக ஆராதனைகள் பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா? அதுக்கு நந்தனார் அப்படின்றவர் ஒருத்தரை கதை சொல்றாங்க. இப்ப நந்தனார் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர். அவர் சிவபக்தர் தான். அவரால் சிவனை கோயிலுக்குள்ள போய் பார்க்க முடியாது. அந்த காலத்துல கோயிலுக்குள்ள அவங்க அனுமதிக்க மாட்டாங்களாம். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, கோயிலுக்கு வெளியில நின்று சிவபெருமான பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப குறுக்க இருக்கிற நந்தி என்ன பண்ணுதுன்னா மறைக்குது இல்லையா? அப்ப அது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்த பாவ வினைகள் தான் இப்படி எனக்கும் கடவுளுக்கும் இடையில நிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நந்திய அவர் எதா குறிப்பிடுறாரு அப்படின்னா நம்மளுடைய பாவ வினைகளா குறிப்பிடுறாரு. அத எப்படி சொல்றாங்கன்னா நம் தீ அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அர்த்தம்னா நம்ம உடல்ல உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு நெருப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கங்க. அந்த நெருப்போட பேரை குண்டலி அப்படின்னு சொல்லுவாங்க, குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க உடம்புல இருக்க அந்த நெருப்பு போயிடும். அதனாலதான் அவங்க உடம்பு ரொம்பவே சில்லுன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த தீ தான், அந்த உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் சக்தியில தான் நம்மளுடைய கர்ம வினைகளும் புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப அந்த உயிர் சக்திய அதுலதான் நம்மளுடைய கர்ம வினைகள் இருக்கு. அததான் நம்ம என்ன பண்றோம்னா நந்தியா பாவிக்கிறோங்க இல்லையா? அப்ப இப்ப நம்மளோட அந்த உயிர் சக்தியில தான் நம்மளோட கர்ம வினைகள் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பிரதோஷ காலத்துல என்ன சொல்றாங்க, நம்மளுடைய பாவ வினைகள் மேலெழும் சொல்றாங்க. அதாவது அந்த குண்டலினி சக்தி நம்ம உடம்புல மேலெழும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அததான் நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா நந்தியா ரெப்ரசன்ட் பண்றாங்க, நம் தீ அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நேரத்துல அந்த குண்டலினி சக்தி மேல எழும் அப்படிங்கிறப்ப நம்ம நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யறோம். அப்ப நந்தியோட கொம்பு கிடையில
சிவனும் பார்வதியும் நடனம் ஆடுவாங்க அப்படிங்கறதும் ஒரு ஐதீகமா சொல்றாங்க. சிவபெருமான் ஆழகால விஷத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்ச உயிர்களை காத்தருள நாள் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கறதுனாலதான் சனி பிரதோஷம் அதிசக்தி வாய்ந்தது. இந்த சனி பிரதோஷத்துக்கு நீங்க ஒரு தடவை விரதம் இருந்தீங்கன்னா 5 வருஷம் சிவன் கோயிலுக்கு சென்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும், ஈவினிங் 4:30 to 6 அப்படின்னு சொல்றோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமன நேரம், அதாவது உலக உயிர்கள் ஒடுங்கும் நேரம்னு சொல்லுவாங்க. நம்மளோட உயிர்கள் எல்லாமே சிவனுக்குள்ள அடக்கம் அப்படிங்கறதுனால அந்த டைம்ல நம்ம சிவபெருமானோட ஐக்கியமாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு வேணும், அதே மாதிரியான தமிழ் கதைகளும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது அடுத்த